கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 7:18. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. தாமாக பேசுபவர் தமக்கே பெருமை தேடிக்கொள்கிறார். தம்மை அனுப்பியவருடைய பெருமையை தேடுபவர் உண்மை உள்ளவர். அவரிடத்தில் பொய்மை இல்லை. He who speaks on his own authority seeks his own glory, but he who seeks the glory of the one who sent him is a man of truth. In him there is no falsehood. Amen. இன்றைய தியான வசனத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுடன் உரையாடும்போது கூறுகிறார். அவர்கள் இயேசுவின் போதனைகள் குறித்து சந்தேகத்துடன் பேசிக்கொண்டும் அவருக்கு இது எங்கிருந்து வந்தது என்ற கேள்வியும் எழுப்புகிறார்கள். அப்பொழுது யூதர்கள், இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் என்பதை 7:15 வாசிக்கிறோம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். ஒருவன் தன்னுடைய எண்ணங்களையோ கருத்துக்களையோ தன்னை உயர்த்தும் நோக்கத்தோடு சொல்கிறானானால் அதுவே அவனுடைய சுய மகிமையை தேடுவதாகும். இவன் தன்னை சிறப்பானவன், புத்திசாலி என்றும் தான் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்றும் நினைப்பவன். இப்படிப்பட்ட போதனைகள் உண்மையையும் தேவனின் சித்தத்தையும் பிரதிபலிக்காது. சுய மகிமையை நாடுவது தேவனுக்கு பகை. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வேதத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான் என்று சொல்வதை இங்கு வாசிக்கிறோம். நான் தன்னிச்சையாக பேசவில்லை, என்னை அனுப்பின பிதாவின் வாக்குகளை சொல்லுகிறேன் என்கிறார். அவருடைய நோக்கம் பிதாவின் மகிமை வளர வேண்டும் என்பதே. இப்படிப்பட்டவரின் வார்த்தைகளும் செய்கைகளும் உண்மையை அடிப்படையாக கொண்டவை. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் நம்மை அறிவுறுத்துகிறதை கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசித்து அறிகிறோம். நாம் பேசும்போதும் செயல் செய்யும் போதும் தேவனின் சிறப்புக்காக, அவரது நாம மகிமைக்காக இருக்க வேண்டும், நம்மை உயர்த்துவதற்காக அல்ல. அவனிடத்தில் அநீதி இல்லை என்று உறுதி அளித்திருப்பதை கவனியுங்கள். தன்னை அனுப்பினவருக்கு விசுவாசமாய் பேசுகிறவனிடம் தவறு, தோல்வி, பிரிதோர் நோக்கம் இல்லை. இயேசுவின் போதனை பாவம் இல்லாததும் தூயதுமானதாய் இருக்கிறது என்பதையும் இன்றைய தியான வசனம் வலியுறுத்துகிறது. இன்றைய தியான வசனத்தை விளக்கும் வண்ணமாக
மோசேயின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை திரும்பி பார்ப்போம். மோசே தேவனால் அழைக்கப்பட்டவர். அவர் தேவனின் வார்த்தையையே மனிதர்களுக்கு சொன்னான். ஆனால் லேவியின் குடும்பத்தில் பிறந்த கோராகு என்பவன் மோசேயின் மேல் பொறாமை கொண்டு நானும் ஒருவேளை தலைவராக இருக்கலாம் என்ற சுய மகிமையை நாடி இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பினான். அப்பொழுது மோசே, ஒன்று செய்யுங்கள், கோரேகின் கூட்டத்தார்களே, நீங்கள் எல்லாரும் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூபவர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான். கடைசியில் தேவன் உண்மையானவன் யார் என்பதை வெளிப்படுத்தினார். கோராகு நாசமடைந்தான். அதாவது பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள் என்பதை என்னாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சுய மகிமை தேடுவது இன்று சர்வ சாதாரணமாக நடக்கிறது. சிலர் ஊழியங்களை தங்கள் பெயர் பிரசித்திக்காக நடத்துவர். ஆனால் இயேசுவை போல் தங்களை அனுப்பினவரின் மகிமையை நோக்கி செயல்படும் மனிதர்கள் உண்மையான சாட்சியாக இருக்கிறார்கள். நாம் யாருடைய மகிமையை தேடுகிறோம் என்பது நம்முடைய நம்பிக்கையையும் உண்மையையும் தீர்மானிக்கிறது. இயேசுவை போல நாம் பேசுவோமே ஆனால் நம்மிடத்தில் தேவனின் நியாயமும் உண்மையும் நிலைத்திருக்கும். இயேசு மனிதரிடமிருந்து புகழை பெற விரும்பவில்லை. மாறாக பிதாவை மகிமைப்படுத்துவதில் மிகுந்த கவனமுடையவராய் இருந்தார். இது உண்மையான பணிவு மற்றும் சமர்ப்பணத்தின் அடையாளம். நாம் செய்யும் நற்கிரியைகள், ஈவன் spiritual ones, should be for God's glory, not for public approval. மக்கள் பாராட்ட வேண்டும் என்று செய்யும் சேவைகள் தேவனுக்கு ஏற்றது அல்ல. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று பவுலடிகளார் சொல்வது போல நாம் யாரை பிரியப்படுத்துகிறவர்களாக செயல்படுகிறோம் என்பதை ஆராய்ந்து மனித மனப்பிடிப்புகளை நாடுவதற்கு பதிலாக தேவனுக்கு சித்தமானதை செய்வதே உண்மையான உழைப்பு என்பதை பரிபூர்ணமாய் உணர்ந்தவர்களாய் அவரது வார்த்தைகளை அவரது நாம மகிமைக்கு சாட்சியாக போதிப்போம். அவருக்கே துதி கன மகிமையை செலுத்துவோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.